தலைமை செயர்களே வணக்கம். நான் உங்கள் தலையம்பாபு. திருப்பரங்குன்றம் வழக்கு சம்பந்தமா தீபம் ஏற்ற வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் 120 எம்பிக்கள் கையெழுத்து பெற்று மக்களவை சபாநாயகரிடத்திலே ஓம் பிர்லா அவர்களிடத்திலே இம்பீச்மெண்ட் தீர்மானம், குற்ற முன்மொழிவு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை அவர் வாங்கி அவர் 3 பேர் நீதிபதிகள் கொண்ட குழுவுக்கு அனுப்பி விசாரணை செய்ய உத்தரவிட்டு அந்த விசாரணை அறிக்கையில் அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு அவர்கள் அதை கொலிஜியத்துக்கு அனுப்பி சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் அதை விசாரித்து இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வர தகுதியான தீர்மானம் என்று அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அதை பிறகு வாக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறமேலுக்கு எல்லாமே நடக்கும். இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இம்பீச்மெண்ட் தீர்மானம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா அவங்க வீட்டில் கட்டுக்கட்டா பணம் இருந்தது, எரிஞ்சு போச்சுன்ற ஒரு புகார் வந்தது. அவர் மேல இதே மாதிரியே சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. 3 பேர் குழு அமைக்கப்பட்டது. அதை விசாரணை செஞ்சாங்க. சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்துக்கு அனுப்புனாங்க. சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு அனுப்புனாங்க. வாக்கெடுப்பு நடந்தது. அவர் பதவி நீக்கம் செஞ்சு தீர்மானம் போட்டாங்க. அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு. இதுக்கும் அதாவது யஷ்வந்த் வர்மாவுக்கு கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்திற்கும் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு நீதிபதி நீதி பரிபாலனத்தில் ஒரு ஊழல் முறைகேடு செய்திருந்தால், லஞ்சம் வாங்கியிருந்தால், அதுக்கு தான் இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டாந்து நீதிபதியை பதவி நீக்கம் செய்யலாம். ஆனால் மாண்புமிகு ஜி.ஆர். சாமிநாதன் மீது கொண்டு வரக்கூடிய இம்பீச்மெண்ட் தீர்மானம் என்பது அந்த சபாநாயகரோட முடிஞ்சு போயிடும். ஏன்னா அது உண்மை கிடையாது, விசாரணைக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஏன்னா சாமிநாதன் ஊழல் பண்ணாரா, சாமிநாதன் முறைகேட்டில் ஈடுபட்டாரா, ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நீதி பரிபாலனத்தை வித்தாரா? எதுவுமே கிடையாது. ஆகவே பொதுப்படையாக நியாயமான ஒரு கருத்தாக ஜி.ஆர். சாமிநாதன் மீது இந்தியா கூட்டணி 120 எம்பிக்கள் கையெழுத்திட்ட இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடத்தில் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அவர்களுடைய செயல் நீதி பரிபாலனத்துக்கு எதிராக எச்சரிக்கை விடப்பட்ட செயலாகவே இன்றைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் விரைவில் தீபம் எரியும், கந்தர் மலையில் தீபம் எரியும். யாராலும் இதை தடுக்க முடியாது. வணக்கம்.